So hi friends, welcome to Variety Track. So இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா available energy or availability ன்னு சொல்லுவோம். ஸோ என்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ் செகண்ட் யூனிட்டில் அவைலபிலிட்டினா என்னன்றதை பார்க்கலாம். அதாவது available energy AE or the availability or the available part of the energy. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு available part of the energy supplied to the maximum work. ஸோ இந்த வேர்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது மேக்ஸிமம் ஒர்க் நமக்கு கிடைக்குது இல்லையா, ஸோ அதுதான் அவைலபிலிட்டி. அவுட்புட் அப்டைனபிள் ஃபார் எ செர்டைன் ஹீட் இன்புட். ஸோ ஒரு ஹீட் இன்புட் நம்ம கொடுத்தோன்னா அதோடைய மேக்ஸிமம் எனர்ஜி, அதாவது மேக்ஸிமம் எனர்ஜின்னு சொல்லோட மேக்ஸிமம் ஒர்க் எவ்வளோ கிடைக்குதோ அதுதான் என்னுடைய அவைலபிள் எனர்ஜி அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் கிடைச்சதுக்கப்புறம் த மினிமம் எனர்ஜி தட் ஹேஸ் டு பி ரிஜெக்டட். ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக செகண்ட் லா படி ஹீட்டை நம்ம ரிஜெக்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது ரிஜெக்ட் பண்ணுறது அன்அவைலபிள் எனர்ஜி. அதை வந்து நம்ம கேதர் பண்ண முடியாது, வேஸ்ட்டாக வெளியில் போகிறது தான். டு த சிங்க் பை த செகண்ட் லா இஸ் கால்டு த அன்அவைலபிள் எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள், அவைலபிள் எனர்ஜிக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு டூ வீலர் வச்சுக்கலாம். ஸோ ஒரு டூ வீலர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவைலபிள் எனர்ஜி அப்படின்றது என்னது, அதாவது நம்ம இங்கே ஃபியூவல் கொடுப்போம் டூ வீலருக்கு. ஸோ இந்த ஃபியூவல்லிருந்து நமக்கு அதில் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஹீட் எனர்ஜி அது மெக்கானிக்கல் எனர்ஜியாக அந்த வீலுக்கு கன்வெர்ட் பண்ணுற வரைக்கும் நம்மளுடைய மேக்ஸிமம் எனர்ஜி, மேக்ஸிமம் எவ்வளோ நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியுமோ அது வந்து நம்மளுடைய மேக்ஸிமம் எனர்ஜி, அதுதான் அவைலபிள் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ணாமல் இந்த எக்ஸாஸ்ட்டில் பின்னாடி எக்ஸாஸ்ட் வழியாக கொஞ்சம் எனர்ஜி வெளியில் போகும் இல்லையா, ஸோ எக்ஸாஸ்ட்டில். ஸோ இந்த எனர்ஜியை நம்மளால் கேதர் பண்ண முடியாது இல்லையா, ஸோ அதுதான் வந்து அன்அவைலபிள் எனர்ஜி. ஸோ அவைலபிள் எனர்ஜின்றது நம்ம யூஸ் பண்ணுற எனர்ஜி, அவைலபிள் எனர்ஜின்றது நம்ம யூஸ் பண்ணுற எனர்ஜி, அன்அவைலபிள் எனர்ஜின்றது நம்மளால் யூஸ் பண்ண முடியாமல் நமக்கு கிடைக்காமல் இருக்கிற எனர்ஜி தான் அன்அவைலபிள் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சோர்ஸ் சிங்க் வச்சு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு சோர்ஸ் எடுத்துக்கிறேன் நான். ஸோ அதோடைய டெம்பரேச்சர் T1. அடுத்தது அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹீட் சப்ளை பண்ணுது, ஸோ அதனால் அதை நான் Q1 எடுத்துக்கிறேன். அடுத்தது இந்த ஹீட் கொடுத்ததுனால எனக்கு கண்டிப்பாக இங்கே ஏதோ ஒரு ஒர்க் கிடச்சிருக்கு, ஸோ அதை நான் வந்து ஒர்க்குன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கேருந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் கிடச்சிருக்கு இல்லையா, ஸோ அதை நான் ஒர்க்குன்னு எடுத்துக்கிறேன். கிடைச்ச ஒர்க் இங்கே கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் நம்ம இந்த ஒர்க்கை தான் டூ வீலரில் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஹீட்டு தான் நம்மளுடைய ஃபியூவல். ஸோ ஹீட் கொடுத்ததுனால எனக்கு ஒர்க் கிடச்சிருக்கு. மிச்சம் இருக்கிற ஹீட்டை நான் ரிஜெக்ட் பண்ணிடுறேன், அதை Q2ன்னு சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அதோடைய டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா T2, அதை தான் நம்ம சிங்க்குன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதுக்கு நம்ம எஃபிஷியன்சியோட ஃபார்முலா படிச்சிருப்போம். இது வந்து ரிவர்ஸ் சைக்கிள் இருந்ததுனா எஃபிஷியன்சி ஆஃப் த ரிவர்ஸ் சைக்கிள் இஸ் ஈக்குவல் டு தட் இஸ், இதுதான் பேசிக்லி நம்ம படிச்சிருப்போம். தட் இஸ் 1 மைனஸ் டெம்பரேச்சர் வச்சு சொல்லணும்னா T2 டிவைடட் பை T1ன்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன், ஒர்க் டிவைடட் பை ஹீட் சப்ளைன்னு சொல்லலாம். W டிவைடட் பை ஹீட் சப்ளைட். இங்கே ஹீட் என்ன பண்ணுறோம், Q1 தான். ஸோ அதனால் ஹீட் சப்ளைட் Q1ன்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு ஃபார்முலா இருக்குது, ரிவர்சிபிள் இன்ஜின், தட் இஸ் ஈக்குவல் டு W ஈக்குவல் டு என்னது, ஹீட் சப்ளைட் மைனஸ் ஹீட் ரிஜெக்டட், Q1 மைனஸ் Q2 டிவைடட் பை Q1ன்னு எழுதலாம். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். உங்களுக்கு இது புரியல அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட் யூனிட்டில் நிறையா ஹீட் என்ஜினுடைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்தது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹீட் சப்ளைடு QV இஸ் ஈக்குவல் டு ஹீட் சப்ளைட் தட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டாக பிரியுது. ஓகேவா, ஒன்று வந்து என்னவாக இருக்கும்னா அவைலபிள் எனர்ஜியாக இருக்கும், இன்னொன்று ப்ளஸ் அன்அவைலபிள் எனர்ஜி. இது ரெண்டும் சேர்த்தது தானே Q1, ஏன்னா Q1 தான் இங்கே ஹீட்டை கொடுக்குது. இது இங்கே W கொடுக்குது இல்லையா, அது வந்து அவைலபிள் எனர்ஜி. மிச்சம் இங்கே கொடுக்குது இல்லையா, Q2 ரிஜெக்ட் பண்ணுது இல்லையா, அது அன்அவைலபிள் எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எழுதணும் அப்படின்னா, இங்கே எவ்வளோ ஒர்க் கொடுக்குதோ அது அவைலபிள் எனர்ஜி, இங்கே எவ்வளோ ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணுதோ அது அன்அவைலபிள் எனர்ஜி. ஸோ அப்போ Qன்றது என்னது, அவைலபிள் எனர்ஜி அன்அவைலபிள் எனர்ஜி சேர்ந்தது தானே சொல்லலாம். ஸோ அப்போது W மேக்ஸ்னால் W மேக்ஸிமம் எப்போ இருக்கும் அப்படின்றது தான் அவைலபிள் எனர்ஜி. எனக்கு எவ்வளோ ஒர்க் மேக்ஸிமம் கிடைக்குமோ அதுதான் அவைலபிள் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் அவைலபிள் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு இதை எப்படி எழுதலாம், அவைலபிள் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம், இந்த அவைலபிள் எனர்ஜி இங்கே வச்சுட்டா தட் இஸ் அவைலபிள் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு Q1 மைனஸ் அன்அவைலபிள் எனர்ஜின்னு எழுதலாம். Q1 மைனஸ் அன்அவைலபிள் எனர்ஜிலாம். ஸோ அப்போ W மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அவைலபிள் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு Q1 மைனஸ் அன்அவைலபிள் எனர்ஜின்னு எழுதலாம்.
அன்அவைலபிள் எனர்ஜின்னு எழுதலாம். சரி, இப்போது W எப்போ நமக்கு மேக்ஸிமமாக கிடைக்கும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதுக்கும் இந்த டூ வீலர் தான் நான் எக்ஸாம்பிளாக சொல்லுவேன். ஸோ ஒரு டூ வீலர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஸோ இந்த டூ வீலரில் நம்ம இப்போ இங்கே ஃபியூவல் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அதை நமக்கு அந்த ஃபியூவல் கொடுக்கும்போது இதை நமக்கு அது வந்து ஒர்க்காக கொடுக்குது. ஒர்க்கை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால தான் வெஹிக்கிள் நமக்கு ரன் ஆகுது. மிச்சம் இருக்கிறது எக்ஸாஸ்ட்டு. ஸோ அப்போ அதுதான் வந்து நமக்கு சிங்க், அந்த எக்ஸாஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுதான் சிங்க். எனக்கு W எப்போ மேக்ஸிமமாக ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, மேக்ஸிமம் ஒர்க் எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஃபியூவலோட எஃபிஷியன்சி 100% இருக்கணும். ஸோ அப்போ 100%னால் கீழே இங்கே போகிற இந்த ஏர், பின்னாடி எக்ஸாஸ்ட்டாக வர்ற இந்த ஏர் வந்து நம்மளுடைய அட்மாஸ்பியர் கண்டிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் T0ன்னு வச்சுக்கிறேன். அந்த T0 டெம்பரேச்சருக்கு போயிடுச்சுன்னா, ஆனால் நீங்கள் டூ வீலர்லாம் ரன் பண்ணும்போது நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியாது. ஹீட்டாக தான் இருக்கும் எக்ஸாஸ்ட் கேஸ். அதனால தான் இந்த T2க்கும் நம்ம இங்கே ஒரு டெம்பரேச்சர் கொடுத்துருக்கோம் அந்த இடத்துல. பட் சப்போஸ் மேக்ஸிமமாக ஆகணும் அப்படின்னா, இது வந்து அட்மாஸ்பியர் கண்டிஷனுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. வெறும் ஏர் தான், நான் ஃபியூவலை கொடுக்குறேன், வெறும் ஏர் தான் பின்னாடி வருது அப்படின்னா, நான் அந்த ஃபியூவலை ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிட்டேன். அப்போ அதுதான் என்னுடைய W மேக்ஸாக இருக்க முடியும். ஸோ அப்போது இங்கே W மேக்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா, இந்த T0 அப்படின்ற T2ன்ற டெம்பரேச்சரை நான் என்னவா மாற்றணும், T0 மாற்றணும். இதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அப்போ தான் எனக்கு W மேக்ஸ் கிடைக்கும், மேக்ஸிமம் ஒர்க் டன் கிடைக்கும். இல்லைன்னா என்னது, ஏதோ ஒரு ஹீட் கொடுப்போம், எனக்கு ஏதோ ஒரு ஒர்க் கிடைக்கும், மிச்சம் இருக்கிற ஹீட்டை ஃபுல்லாக இது ரிஜெக்ட் பண்ணிவிடுது. ஸோ அப்போ எனக்கு எஃபிஷியன்சி ஃபுல்லாக கிடைக்கல, அதாவது ஒர்க் வந்து ஃபுல்லாக கிடைக்கல. எனக்கு ஒர்க்கு ஃபுல்லாக கிடைக்கணும்னா அட்மாஸ்பியர் கேஸ். ஸோ இப்போ டூ வீலரில் வெறும் எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து வெறும் அட்மாஸ்பியரிக் ஏர் மட்டும் வந்ததுன்னா என்ன எப்படி இருக்கும் பாருங்கள். அப்போ ஹீட் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ அதுதான் என்னோட W மேக்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன். ஸோ தட் இஸ், அதை நான் இங்கே எழுதிடுறேன் உங்களுக்கு. த லோவஸ்ட் practicable temperature of heat rejected is the temperature temp of the surrounding T0. ஸோ T0 அப்படின்றது இந்த T0 தான் நான் சொல்ல வரேன். அதாவது மேக்ஸிமம் டெம்பரேச்சர் கிடைக்கணும்னா எனக்கு அது வந்து சரௌண்டிங் டெம்பரேச்சர், அதாவது அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் என்ன இருக்கோ அதுக்கு போயிடுச்சுன்னா எனக்கு மேக்ஸிமம் டெம்பரேச்சர் கிடைக்கும் அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்போ மேக்ஸிமம் எஃபிஷியன்சியோட ஃபார்முலா, அதாவது எஃபிஷியன்சியோட ஃபார்முலா நம்ம இங்கே போட்டிருக்கோம். எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு என்னது அப்படின்னா, ஸோ தட் இஸ் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு, நான் முன்னாடியே போட்டிருக்கேன் டெம்பரேச்சர் வச்சு 1 - T2 divided by T1. ஸோ எனக்கு மேக்ஸிமம் எஃபிஷியன்சி மேக்ஸ் கிடைக்கணும், மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கிடைக்கணும். இந்த T2 நான் என்னவா மாற்றணும்னு சொல்லியிருக்கேன், T0 மாற்றணும். ஸோ 1 - T0 divided by T1ன்னு எழுதலாமா? T0 divided by T1ன்னு எழுதலாம். ஸோ நமக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும், எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு Q divided by W. ஸோ எஃபிஷியன்சி ஈக்குவல் டு Q divided by W divided by Q, ஒர்க் டன் டிவைடட் பை ஹீட் சப்ளைட், Q1ன்னு தெரியும். எஃபிஷியன்சி மேக்ஸ் கிடைக்கணும்னா, மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கிடைக்கணும்னா அது என்னது, ஒர்க் டன்னும் எனக்கு மேக்ஸிமமாக தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஒர்க் டன் டிவைடட் பை ஹீட் சப்ளைன்னு எழுதலாம். ரைட்டா? ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் இது கூட கோரிலேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இந்த எஃபிஷியன்சிக்கு பதில் W by Q1 எழுதலாமா? இந்த எஃபிஷியன்சிக்கு பதில் W by Q1 எழுதலாம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் இப்போது, ஸோ Wக்கு பதில் எஃபிஷியன்சிக்கு பதில் W by Q1 எழுதலாம். ஸோ W max divided by heat supplied, that is equal to 1 - T0 divided by T1. ஸோ அப்போது எனக்கு W max அப்படின்றது என்னது, W maximum ஒர்க் டன் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு இந்த Q1 தான் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா Q1 ப்ராக்கெட்டில் இன்ட்டு 1 - T0 divided by T1. T0 divided by T1. ஸோ இதுதான் என்னுடைய மேக்ஸிமம் எஃபிஷியன்சியாக இருக்க முடியும்.
ஓகேவா? ஸோ இதுதான் என்னுடைய அதாவது இந்த எனர்ஜியை தான் நம்ம அவைலபிள் எனர்ஜின்னு சொல்கிறோம். மேக்ஸிமம் எனர்ஜி நமக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதுதான் நம்ம அவைலபிள் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் W max is equal to available energy, that is Q1 minus unavailable energy. ஸோ மேக்ஸிமம்னா இந்த T0 சரௌண்டிங் டெம்பரேச்சருக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு ரிவர்சிபிள் இன்ஜினில் மேக்ஸிமம் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு அவைலபிலிட்டினா என்னென்னு புரியும்னு நினைக்கிறேன். எதனா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.